வணக்கம் சார் ருத்ரன். ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க லைஃப் எப்படி போகுது? நல்லா போகுது. ரைடு முடிச்சுட்டு வந்துட்டீங்க. XSR 155 நியர்லி வந்து நீங்க ஒரு 8+ months நீங்க எடுத்தாச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரை பத்தின ஒரு சின்ன இது, தென் அவரோட மெயின்டெனன்ஸ், உங்களோட லைவ் மெயின்டெனன்ஸ், நீங்க பண்ண விஷயங்கள் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த 8 மாசத்துல ப்ரோ நான் 17,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். ஓகே. விச் மீன்ஸ் நான் வந்து டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்றேன், ஒர்க்குக்கும் யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ ஒர்க்குக்கு யூஸ் பண்றப்போ இந்த 9 monthsல எனக்கு பெருசா எந்த இஷ்யூவும் வந்ததில்லை. எனக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா இருக்கு. இப்போ இன்னைக்கு உங்க கூட ரைடு வந்துட்டு போறேன்னா நாளைக்கு திரும்ப என்னோட டே டு டே ஒர்க்குக்கு ஓட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ் டு பைன்னு சொல்லுவேன். ஓகே. ஓகே. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா எந்த ஒரு பெரிய இஷ்யூ வந்ததில்லைன்னு முன்னாடி சொன்ன மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ல நான் சர்வீஸ் கொடுத்துருவேன். ஓகே. நமக்கு தெரியும் நம்ம இன்ஜின் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் கிளீன் பண்ணி போடுறது, ஃபியூல் இன்ஜெக்டர் கிளீன் பண்றது, இது எல்லாமே நீங்க அலையந்தர் பண்ணி கொடுத்துடுறீங்க. அதுக்கு பே பண்றேன். அவங்க கரெக்டா பண்ணி தரதுனால எனக்கு என் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே. ஓகே. நான் முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் R15 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். R15 எடுக்கும் போது நான் உங்ககிட்ட XSR வந்துச்சான்னு கேட்டேன். ஏன்னா அதோட ரைடிங் பொசிஷரா இருக்கட்டும், டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. பிளஸ் அதோட இன்ஜின், நம்ம R15 அந்த இன்ஜினை தான் இங்க வச்சிருக்காங்க. சோ இந்த ரீடிஃபைன் ஆன நல்ல ரிஃபைனான இன்ஜின் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹை எஃபிஷியன்சியா ஓட்டுறதுக்கும் ஹை பெர்ஃபார்மன்ஸா ஓட்டுறதுக்கும் ஒரு டே டு டே யூசேஜுக்கு ஓட்டுறதுக்கும் அண்ட் இதுல அப்ரேட்டா இருக்கிறதுனால எங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா இன்னும் டேங்க்ல உட்கார வச்சு ஓட்டி போறதுக்கும் சரி, பின்னாடி உட்கார வச்சு ஓட்டி போறதுக்கும் சரி, இதே நான் வீக்கெண்டு போறேன் பைக் போறேன் அப்படின்னா நல்ல பெரிய பேக்கா இருந்தாலும் பின்னாடி வச்சுக்கிறதுக்கும் சரி, சின்ன சின்ன கேரேஜ் மூட வச்சுக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கு. அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சின்னு பாத்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சது 50 கொடுக்குது. சோ ஒரு லாங் ரைட் போறேன், ஒரு ரவுண்ட் ட்ரிப் 500 கிலோமீட்டர் இருக்குன்னா சிங்கிள் டேங்க் பெட்ரோல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் ப்ரோ. ஓகே. அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு அந்த வீடியோ எடுக்கிறேன். என்ன ரீசன்னா, நீங்க நேற்று வந்து ஒரு இன்ஸ்டால வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தீங்க. அரௌண்ட் டெய்லி வந்து நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுறாங்களாம். நேற்று வந்து மதுரை டு திருச்சி அரௌண்ட் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆவரேஜா 80 கிலோமீட்டர் per hourல வந்து வைண்டு ஓட்டிருக்கீங்க, க்ரூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அது ஆவரேஜ் மைலேஜ் 52.5 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு போறீங்க. அது எப்படி பாசிபிள்? அது என்ன ரீசன்? எதெல்லாம் பண்ணா நமக்கு அந்த மைலேஜ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஒன்னு வந்து ப்ரோ, நான் ரீசெண்டா தான் என்னோட 50 சர்வீஸ் முடிச்சிருந்தேன். ஓகே. முடிச்சுட்டு நான் திருச்சி என்னோட ஒர்க்கா கவர் பண்றேன். சோ எங்க வீட்ல இருந்து திருச்சி போறப்ப இட் கம்ஸ் ஆன் 200 கிலோமீட்டர்ஸ். ஓகே. சோ 200 கிலோமீட்டருமே நான் ரொம்ப ரேஸ் பண்ணி போகாம ஸ்லோ ரேஸ் பண்ணி போனேன். ஓகே. சோ அந்த 80 தொடுறப்போ I was not aggressively giving my acceleration. ஓகே. ஸ்டெடியா போறப்போ it gives me mileage around 52 kilometers. ஓகே. ஓகே. அந்த 52 வந்து in highways. ஓகே. and once நான் சிட்டிக்குள்ள போகும்போது எனக்கு ஒரு 3 டிராப் ஆச்சு. ஓகே. ஓகே. சோ ஆவரேஜா எனக்கு 50 உறுதியா கிடைக்குது. ஓகே. எதனாலனா ப்ராப்பர் சர்வீஸ், ஓகே, நல்ல ஒரு ஃபியூல். இப்ப நான் வந்து E20 வந்துருச்சு, பட் நான் E20 போடாம ஸ்பீடு போடுறேன், பவர் XP போடுறேன். சோ அது போடுறப்ப எனக்கு ஆவரேஜா கரெக்டா கொடுக்குது ப்ரோ.